போனால் அவர் தாவேக்காவுக்கு தான் போவார், திமுக வரமாட்டார். தனிப்பட்ட செல்வாக்குடைய சில கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. விஜயபாஸ்கர் அப்படிப்பட்ட ஒருத்தர். இந்த நாட்டு ஜனங்களுக்கு நாட்டுடைய சுதந்திரம் பறிபோது, ஜனநாயகம் பறிபோது, ஜனநாயக உரிமை மறுக்கப்படுறதுலாம் கவலையே கிடையாது. எனக்கு என்ன நடக்குதுன்றத கவலை. இதான் உண்மை, கசப்பான உண்மை. ஆனால் இதுதான் உண்மை. இப்போ அந்த கான்ஸ்டுவன்சிக்கு அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் எந்த கட்சி சார்பில் நின்னாலும் அவர் ஜெயிப்பார். இப்போயே உங்களுக்கு எழுதி கொடுக்கும். விஜயபாஸ்கர் அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால he will be able to negotiate strongly. அதனால மந்திரி பதவி அவருக்கு கிடைச்சாலும் அதில் ஆனால் என்னன்னா 15% ஆஃப் தி ஹவுஸ் மெம்பர்ஸ் மந்திரி ஆகலாம். இவங்க ஏற்கனவே 15% கொண்டு வந்துட்டாங்க. இப்போ புதுசாக மந்திரி பதவி இல்லை, அங்கே வேகன்சி இல்லை. இருக்கிறதுல யாரையாவது காலி பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூடாரம் காலி ஆகிக்கிட்டு இருக்கு, நிஜம்தான். அது வரவேற்பு தகுந்ததில்லை, ஆனால் காலி ஆகிக்கிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, இவர் எடப்பாடி ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றார். எதிர்காலத்தில் ஏடிஎம்கே பதவிக்கு வரும் நம்பிக்கை இருந்து அங்கே ஏடிஎம்கே இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில டிஎம்கே வச்சு டிவிகேன்னு ஆகுது போல. அப்போ நம்ம டிவிகேக்கு போயிடுவோம் அப்படி சொல்லி டிவிகேக்கு போய் இன்னும் இம்மீடியட்ல உள்ளாட்சித்துறை எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ ராஜினாமா பண்ணாங்கன்னா அவங்க எம்எல்ஏ பதவி பறி போகுது. ஆனால் மறுதரம் அவங்க தேர்தலில் போட்டியிடுறது தடுக்கப்படாது. ஏன்னா இவர் ஏற்கனவே இபிஎஸ் இதை லெட்டரை வாபஸ் வாங்கிட்டார். அவங்க பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்ல லெட்டரை வாபஸ் வாங்கிட்டார். அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த லெட்டர் தேவையில்லை. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களித்தார்கள் என்றால் சபாநாயகர் அவைத்தலைவர் உடனடியாக அவங்கள பதவி நீக்கம் செஞ்சிடலாம். இவருடைய ஏடிஎம்கே லெட்டர்லாம் தேவையில்லை. அப்போ அந்த பதவி நீக்கம் ஏன் செய்யவில்லை அந்த 25 பேரை அப்படிங்கிற கேஸ் அடுத்து வரும். தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். அஇஅதிமுகவில் மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விராலிமலை சார்ந்த திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் இப்ப எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஆனா நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. 4 பேர் உட்கார்ற அளவுக்கு சோஃபா இருந்துச்சு, இப்ப அந்த 5 பேர் உட்கார்ற மாதிரியான சோஃபா இப்போ அது உருமாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. ஸோ அவர் தாவேக்காவுக்கு போவாரு அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? போனால் அவர் தாவேக்காவுக்கு தான் போவார். நம்பர் 1, திமுக வரமாட்டார். நம்பர் 2, தனிப்பட்ட செல்வாக்குடைய சில கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. விஜயபாஸ்கர் அப்படிப்பட்ட ஒருத்தர். இந்த நாட்டு ஜனங்களுக்கு நாட்டுடைய சுதந்திரம் பறிபோது, ஜனநாயகம் பறிபோது, ஜனநாயக உரிமை மறுக்கப்படுறதுலாம் கவலையே கிடையாது. எனக்கு என்ன நடக்குதுங்கிறத கவலை. இதான் உண்மை, கசப்பான உண்மை. ஆனால் இதுதான் உண்மை. இப்போ அந்த கான்ஸ்டுவன்சிக்கு அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் எந்த கட்சி சார்பில் நின்னாலும் அவர் ஜெயிப்பார். இப்போயே உங்களுக்கு எழுதி கொடுக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுப்பாங்க ஐஏஎஸ்ல, யூ ஷுட் பார்கெயின் ஒன்லி ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஒரு இடத்துல போய் நம்ம பார்கெயின் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட்டு தான் போகணும். அதுதான் வள்ளுவர் சொன்னார், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு அன்னைக்கே சொன்னார். இன்னைக்கு விஜயபாஸ்கர் இட் இஸ் ஈஸ் இன் அட்வான்டேஜஸ் பொசிஷன். எடப்பாடி ஏடிஎம்கே விட்டு போக மாட்டாரு. அவர் தான் ஏடிஎம்கே நினைக்கிறாரு. தன்னை தவிர யாருமே ஏடிஎம்கே இல்லைன்னு அவர் நினைக்கிறது தான் பிரச்சனை. அவர் ஏடிஎம்கே விட்டு போய் எந்த கட்சியில் போய் நின்னாலும் அவர் ஜெயிப்பார். அந்த கான்ஸ்டுவன்சி அது மாதிரி வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் விஜயபாஸ்கர் அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால he will be able to negotiate strongly. அதனால மந்திரி பதவி அவருக்கு கிடைச்சாலும் அதில் ஆனால் என்னன்னா 15% ஆஃப் தி ஹவுஸ் மெம்பர்ஸ் மந்திரி ஆகலாம். இவங்க ஏற்கனவே 15% கொண்டு வந்துட்டாங்க. இப்போ புதுசாக மந்திரி பதவி இல்லை, அங்கே வேகன்சி இல்லை. இருக்கிறதுல யாரையாவது காலி பண்ணணும். அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூடாரம் காலி ஆகிக்கிட்டு இருக்கு, நிஜம்தான். அது வரவேற்பு தகுந்ததில்லை, ஆனால் காலி ஆகிக்கிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, இவர் எடப்பாடி ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றார். அந்த காலத்துல தீங்கான சம்மந்தப்படுத்தார். சிக்கனை பிடித்தேன் எங்களுந்தருளுவது நீ என்னார். குடிச்சிட்டு இந்த இடத்த விட்டுருவானா அப்படின்னு கேட்டார் இறைவனை பார்த்து. உன்னுடைய பாதத்தை பிடித்து விட்டேன், இனிமேல் நான் எங்க செல்ல முடியும், போக மாட்டேன்னாரு. இவர் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் பதவியை பிடிச்சிட்டு இங்க அவர் பொதுச் செயலாளராக இருந்துட்டு போட்டோம், மற்றவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதுல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் பத்தி என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒத்த வலிமை உள்ளவர்களில் முதல்வர். எல்லாருக்குமே உதய செஞ்சதா, அதுல நீ ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருக்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா ஓபிஎஸ் நீக்கி இருக்க வேண்டியதில்லை, சசிகலா அம்மையார் ஏற்றுக்கிட்டு இவர் ஏற்றுக்கிட்டு திரதன் ஏற்றுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. கடைசியாக செங்கோட்டையன் செங்கோட்டையன் ரிசைன்மெண்ட் போக வேண்டிய சூழ்நிலை கிரியேட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும்
அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி அக்கோமடேட் பண்ணியிருக்கணும். அது இவர்கிட்ட இல்லை. அது காரணம் அவர்கிட்ட உள்ள உள் பயம். அப்படி அக்கோமடேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்னையே காலி பண்ணிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அந்த உள் பயம் அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஏடிஎம்கே கூடாரம் அடுத்து இவங்கெல்லாம் வந்து பதவி இன்னைக்கு எதிர்காலத்துல ஏடிஎம்கே பதவிக்கு ஒரு நம்பிக்கை இருந்து அங்க ஏடிஎம்கே இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில டிஎம்கே வச்சு டிவிகேன்னு ஆகுது போல. அப்போ நம்ம டிவிகேக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி டிவிகேக்கு போய் இன்னும் இம்மீடியட்ல உள்ளாட்சித்துறை எலெக்ஷன் வரப்போகுது. இதுல நம் நாடு படத்துல வந்து இவர் சொன்னாரு, தங்கவேலு சொல்லுவாரு இவர்கிட்ட எஸ்வி ரங்கராவ்கிட்ட, போன தடவை இந்த ஆளை கையை காட்டி விட்டீங்க, அவர் சேர்மேன் ஆனாரு, கொஞ்சம் வசதி ஆயிட்டாரு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க கல்யாணம் பண்றதுக்கு. ஐயா வந்து என்னைய சேர்மேன் ஆக்குனா பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்தையும் முடிச்சிருவேன், சில்லறையும் சேர்த்துக்கிடுவேன் பாரு. அந்த மாதிரியான மனப்பான்மை உள்ளவங்க வர்றாங்களா இன்னைக்கு? அப்படி வந்தாங்கன்னா டிவிக்கு வந்து தன்னை வந்து நேர்மையான பார்ட்டின்னு எப்படி நிலைநிறுத்த போறாங்க? பல கேள்விகள் இருக்கு. அதனால இது எல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமா வந்து சொல்லிட்டு போயிடலாம். காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இபிஎஸ் இந்த அணுகுமுறையே ஒரு பிழையான அணுகுமுறை போல தானே தெரியுது. இப்போ அவர் வந்து நான் ஒரு ஆள் போதும், ஆட்சி கட்டில அமர வச்சுருவேன், வெற்றி பாதைக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னாரு. ஆனா தொடர் தோல்வி. இந்த சட்டமன்ற தேர்தல்ல எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து கூட நம்மளால பிடிக்க முடியல. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரு பிரைமரி ஃபோர்ஸ். அப்போ சபார்டினேட் ஃபோர்ஸ்ங்கிற அளவுக்கு சுருங்கக்கூடிய ஒரு அபாயம் வந்து அஇஅதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ இபிஎஸ் தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். கட்சியில் நாம் கடந்த காலத்தில் செய்த பிழையை நாம் வந்து களை எடுத்து அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். மீண்டும் கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற பாதையில் அவர் சென்றிருக்க வேண்டும். அப்ப மீண்டும் அவர் வந்து தான் பொதுச் செயலாளராக மட்டும் இருந்தால் போதுமானது அப்படின்னா, கட்சி நலன் தாண்டி தன் சுயநலம் மட்டும் போதும் என்று அவர் நிலை எடுக்கும் பட்சத்தில், பொதுமக்களும் அந்த அஇஅதிமுக என்பது அது ஒரு தனிநபருடைய ப்ராப்பர்ட்டியாக தானே பார்ப்பார்கள். அது ஒரு தன் ஜனங்களுக்கான கட்சியா அத பார்க்க மாட்டாங்கல்ல. இல்ல பொதுமக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. தன்னவருடைய ப்ராப்பர்ட்டின்னு பார்க்க மாட்டாங்க. தனிநபர் ப்ராப்பர்ட்டியாக இவர் பார்க்கிறார்னு பார்ப்பாங்க. இபிஎஸ் பார்க்கிறார்னு பார்ப்பாங்க. அப்படிதான் அவர் பார்க்கிறாரு. தட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஏன்னா இது எம்ஜிஆருக்கே வந்து ஒரு பயம் இருந்தது கலைஞருடைய ராஜதந்திரத்தை பற்றி. அதனால பொதுச் செயலாளர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது அல்லது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த இவங்க அத்தனை பேர் பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேர் சேர்ந்து வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். ஏன்னா தன்னுடைய ரசிகர்கள் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கலைஞர் சொன்னதை கேட்டு நம்மளை கவுத்து விட்டுருவாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேர் சேரும்போது நம்மளை கவுத்து விட மாட்டாங்கன்னு நினைச்சாரு. இது முதல்ல நமக்கு என்ன தெரியும்னா அதிமுக வந்து ஒரு தனி மனித விரோதத்தினால் ஏற்பட்ட ஒரு கட்சி, ஒரு பெரிய கொள்கை வேறுபாட்டினால் ஏற்பட்ட கட்சி அல்ல. எம்ஜிஆர் வந்து அண்ணாவின் கொள்கை தான் எனது கொள்கைன்னு சொல்லி திமுக கொள்கை அப்படி ஏற்றுக்கிட்டாரு. அதை செயல்படுத்தவும் செஞ்சார். செயல்படுத்துற வரைக்கும் தான் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால செயல்படுத்தவும் செஞ்சாரு. ஜெயலலிதா பீரியட்லேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மக்கள் அவங்க மேலே காட்டின பாசத்தை பார்த்து அவங்க ரொம்ப நெகிழ்ந்தாங்க. இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அந்நியாரம் யோசிச்சாங்க. ஆனால் இவர் பார்ட்டியில் வந்து அந்த மாதிரியான சிந்தனைகள் அதிகமாக இல்லை. இன்னைக்கு வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து தே ஆர் சரௌண்டட் பை பொலிட்டிக்கல் பிஸ்னஸ்மேன், தே ஆர் கண்ட்ரோல்டு பை பொலிட்டிக்கல் பிஸ்னஸ்மேன். அப்படி இருக்கக்கூடாது. அந்த நிலைமை மாறணும். பார்ப்போம். சார் இப்போ விஜய்க்கு இப்போ வருங்காலங்களில் வந்து அடுத்த இடைத்தேர்தலில் இதில் சந்திக்கணும். அதில் இடைத்தேர்தல் நடக்குமா அப்படிங்கிற சிக்கல்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா இன்றைய தினம் அநேகமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே இன்பதுரை மாநிலங்களவை உறுப்பினர் அஇஅதிமுக உறுப்பினர் தொடுத்த வழக்கு என்பது இப்போ தற்போது விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, 4 பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்ற மாதிரி அவரும் சில சட்ட ரீதியான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இப்போ அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா இப்போ ஒரு கரை பிடிந்த கரங்கள் இவர் மேல அவ்வளோ சார்ஜஸ் இருக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது. குட்கா ஸ்கேம் விவகாரமா இருக்கட்டும், சிபிஐ ரெய்ட்லாம் வந்துச்சு, சிபிஐ வழக்கு கூட அவர் மேல இருக்கு. இப்படிப்பட்டவர்களை வந்து ஒரு ஊழல் சக்தின்னு தான் நீங்க கடந்த காலத்துல பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்க அதிமுகவை. அந்த அதிமுகவின் அமைச்சர்களை உங்க கட்சியில இணைக்கிறது மூலியமாக உங்களுக்கு சில பகுதிகளில் பிராந்திய ரீதியால ஸ்ட்ரென்தன் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் மக்கள் மத்தியில என்ன போய் மெசேஜ் சேரும்? ஒரு தூய ஆட்சின்னு நம்ம ஓட்டு போட்டா திருப்பியும் அதிமுகவில இருந்தே ஆட்களை பிடிக்கக்கூடிய வேலைகள் செய்றீங்களே, அப்ப நீங்க என்ன தூய ஆட்சி? திமுக அதிமுக போலதான் நீங்களும் ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு மக்கள் மத்தியில பார்வை போகும். ஜென்சி அத்தனை பேரும் ஏறக்குறைய 90 விழுக்காடு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு நம்பலாம். ஆனா அவங்க மட்டும் ஓட்டு போட்டு ஒரு பதவிக்கு வந்திருக்க முடியாது. அந்த 40 வயசுக்கு மேல உள்ளவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுலையுமே வந்து உள்ளாட்சி துறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாவது, மேல உள்ளவங்களை மறந்துருங்க, கீழே உள்ளவங்க நேரடியாக கரப்ஷனை பார்க்குறாங்க ஜனங்கள். அப்போ இவங்க 2 கட்சியிலுமே இந்த மாதிரி கரப்ஷன் இருக்கத்தானே செய்து இவர் கரப்ஷன் இல்லாமல் கொண்டு வரேன்னு சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த குரூப்பும் ஓட்டு போட்டது விஜய்க்கு. அந்த குரூப் வந்து பிரிஞ்சிடும். இவருக்கு அப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் இவராது மத்தியானம் சாப்பாடு போட்டாரு, காலையில் சாப்பாடு போட்டாரு. அவர் போட்டு தானே இவர் தொடர்ந்து செய்கிறாரு. அப்போ ஸ்டாலின் எத்தனையோ புது திட்டங்களை கொண்டு தான் நிச்சயமா மக்கள் மனசுல வந்து வரத்தான் செய்யும். எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும்.
ம். இப்படி தொடர்ந்து ராஜினாமா இன்னும் சிலர் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். இப்ப சி.வி. சண்முகம் அவர்களும் அதிருப்தியில இருக்காரு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் அதிருப்தியில இருக்காரு. இன்னும் ஒரு சிலர் எம்.எல்.ஏக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்களும் ராஜினாமா செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற பொழுது, அப்போ பாஜக எப்படி பல மாநிலங்கள்ல செஞ்சுட்டு இருக்கிறோ, அதே போல தான் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றிக் கழகமும் செய்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு விமர்சனம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் முன்வைக்கிறாரு. திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து முன்வைக்குது. இந்த பிரச்சாரம் எடுபடுமா? இல்ல இப்ப ராஜினாமா பண்ணாங்கன்னா, அவங்க எம்எல்ஏ பதவி பறிபோகுது. ஆனா, மறுதரம் அவங்க தேர்தல்ல போட்டியிடுறது தடுக்கப்படாது. ஏன்னா, இவர் வந்து ஏற்கனவே இபிஎஸ் வந்து இத வந்து லெட்டர வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. அவங்க பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்ற லெட்டர வாபஸ் வாங்கிட்டாரு. அது ஒரு பக்கம். ஆனா, இன்னொரு பக்கம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த லெட்டர் தேவையில்ல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களித்தார்கள் என்றால், சபாநாயகர், அவைத்தலைவர் வந்து உடனடியா அவங்கள பதவி நீக்கம் செஞ்சிரலாம். இவருடைய ஏடிஎம்கே லெட்டர்லாம் தேவையில்லை. அப்ப அந்த அந்த பதவி நீக்கம் ஏன் செய்யவில்லை அந்த 25 பேர அப்படிங்கிற கேஸ் அடுத்து வரும். அதுக்கு அப்படி அந்த பதவி நீக்கம் செய்திருக்க வேண்டும், அதுதான் சரி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா, விஜயபாஸ்கர்ல இருந்து யாருமே வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிளாஸ் வந்து அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர் அபவுட் இட், பட் ஐ திங்க் தே வில் நாட் பி ஏபிள் டு கான்டெஸ்ட் இமிடியட்லி. இந்த 4 பேரை பத்தி அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அது இந்த 25 பேரை பத்தியே பிரச்சனை ஆக முடியும். ஓகே. சார் எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. அதாவது இப்போ திரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு மாற்றுக் கட்சியினருடைய இணைப்பு விழாவாவே வந்து பனையூர்ல கொண்டாடப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அ ஒரு முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணையும் பொழுது ஆதவ் அர்ஜுனா ஸ்பீச் குடுக்குறாரு. தாவேகாவுக்கு தாய் கழகம் அதிமுக தான். அப்போ அதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயத்த கோடிட்டு காமிச்சீங்க. அதிமுகவுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோ, ஒரு ஒரு விஷனோ, ஒரு கருத்தியலோ கிடையாது. அது ஒரு திமுக எதிர்ப்புல உண்டான ஒரு கட்சி. கலைஞருக்கு எதிரான ஒரு உருவான கட்சி அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. அப்ப இதோடைய தன்மையும் நம்ம கேள்விக்குள்ள உள்ளாக்க வேண்டியது இருக்கு. அப்ப அவருடைய ஸ்பீச்சின் மூலியமாக. அப்போ இந்த தாவேகா அதிமுகவினுடைய தாய் கழகம்னு சொல்றாரு. 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. இன்னும் நீங்க வரணும், எங்க பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த அழைக்கிற விதம் இருக்கு இல்லையா? ஆதவ் அர்ஜுனாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. நிச்சயமா சார். பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப விரிவாகவும், தெளிவாகவும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.